Time 1:15 AM. Day 72. இது என்ன நடந்துச்சு? நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோம். கை தூக்க முடியல, ரொம்ப வலி. ரைட் ஹேண்டு, அதனால் எதுவுமே சமைக்கலை. செட்டோவில் சப்பாத்தி சன்னா போட்டேன், அது நல்லாவே இல்லை. சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டேன். என்ன மசாலா போட்டிருக்காங்களோ தெரியல, நல்லாவே இல்லை. அப்பாவை கால் பண்ணேன், பேசினேன். அம்மாவை கால் பண்ணேன், பேசினேன். அக்காக்கிட்டேயும் பேசினேன். அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னேன். அம்மா நிறைய பேசினாங்க என்கிட்ட. அதாவது பக்ரீதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், பக்ரீதோட இதுக்கு காசா சாரி அந்த மாதிரி தான் மீன் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கலாய்ச்சிட்டே இருந்தேன். வேணா கிட்னி தரவா, லிவர் தரவா, ஹார்ட் தரவா அப்படிலாம். அது ஒன்று. அப்புறம் என்னோட மாமா ராசா மாமா சொல்லியிருக்கார் போல், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்படியே தான் சுற்ற போகிறேன்னு எங்கள் அம்மாட்ட. அப்போது அவங்க அம்மா என்கிட்ட அதை சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன அவங்க காசு கொடுப்பாங்களா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? மாப்பிள்ளைக்கு டவுரி கொடுப்பாங்களா, இல்லை கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்களா அப்படிலாம் சும்மா கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு ஆசை இருக்குமா, அதாவது பாசமே என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு நிறைய பாசம் கொடுக்கணும். அதாவது இப்போ ஆர்ஃபன், சிம்பிளாக சொல்லப்போனால் பாசம் என்னன்னே தெரிஞ்சிருக்காது எனக்கு. அவ்வளோ லவ் கொடுக்கணும், ஃபேமிலியாக நான் இருக்கணும், நீங்கள்லாம் இருப்பீங்கள்ல அப்பா அம்மாவா அப்படின்லாம் நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, முஸ்லீமாக இருக்கணுன்ட்டாங்க. அதுக்குன்னு இப்போ நான் முஸ்லீம் ஆர்ஃபனேஜில் போய் கண்டுபிடிக்க முடியும்? நான் அம்மாவை கலாய்ச்சிட்டே இருந்தேன். ஆமாம், நம்ம வேணுமோ பெரிய முஸ்லீம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, எந்த ஆங்கிளில் நான் முஸ்லீம் மாதிரி இருக்கேன். எங்கள் அப்பா என்ன தலையில் கேப் போட்டால் சுற்றுறாரு, அவரே ஏத்திஸ்ட்டு. சிஸ்டர் முன்னாடி போட்டிருந்தேன், இப்போ அவளும் போடுறதில்ல. இப்போ நான் மட்டும்தான், எங்கள் அம்மா மட்டும்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. லைக் எனக்கும் சிஸ்டருக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, சிஸ்டருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. லைக் ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு நம்புகிறேன் நான், அவ்வளோதான். பிக் பேங் தியரியில் வர மாதிரி, யங் ஷெல்டன் சொல்கிற மாதிரி. பட் அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக அவங்க சொல்கிற எல்லாமே நம்புகிற டைப் கிடையாது. அது ஒன்று சொல்லி கலாய்ச்சிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன, காலையில் கவிதையோட டேட்டு பார்த்தேன். அதில் Feb 4 இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் அது கோஇன்சிடென்ஸாக வந்துச்சா, இல்லை அவர் ஆக்சுவலி சூஸ் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவர் ஃபெயிட்டுன்ட்டார். லைக் அவருக்கு ரேண்டமாக சூஸ் பண்ண பேஜ் தான் அது ஆக்சுவல் பர்த் டேட்டாக மாறிடுச்சு. ஐ ஃபெல்ட் குட். அப்புறம் எங்கள் அம்மாவோட அதுக்கு முன்னாடி அதெல்லாம் அனுப்புனேன். அவர் டவுன் டு எர்த் அவங்கள மாதிரி நிறைய பொண்ணுங்கிட்ட நான் பேசியிருக்கேன். டவுன் டு எர்த், கைண்டாக, இவ்வளோ பியூராக எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, உங்களை தான் அப்படின்னு நிறைய சொன்னார். ரொம்ப ஐ ஃபெல்ட் குட். ஏன்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் என்னோடய சிஸ்டர் இப்படி சொன்னாங்க. அண்டு அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பிரதீப் அப்படி சொல்லியிருக்கான். ஸோ கூட இருக்கிறவங்க அப்படி சொல்லும்போது ஐ ரியலி ஃபெல்ட் குட். அது ஒன்று. அப்புறம் சர்மா குருமா உஜ்ஜி அவன் கால் பண்ணியிருந்தான். பக்ரீதில் பிரியாணி கேட்க கால் பண்ணான். என்னை பொம்பளை சோக்குன்னு தான் கூப்பிடுவான். நான் என்ன தெரியுமா சொல்லிச்சு, 4 வருஷம் ஆகுது, 4 ரம்ஜான் 4 பக்ரீத் முடிஞ்சிச்சு, இன்னும் நீ எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலன்னா. சரி, பையன் ரொம்ப ஆசைப்படுறானேன்னு மட்டன் பிரியாணி எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் ஆஃபீஸ்க்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன். இளநீர் பாயசம் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். காசு போனால் போட்டோம்.
ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு அவன் வந்து காசு கம்மியான பிரியாணி போடு சோக்கு அப்படின்னா, அப்புறம் நான் சொன்னேன் பரவாயில்ல உனக்கு பிடிச்சதே சொல்லு அப்படின்னா, ஆம்பூர் மட்டன் பிரியாணி தான் போட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அவன் எனக்கு வந்து யூடியூப்பில் சஜஷன் சொன்னான். ஸோ இப்போ டே 2021 அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக யாரை பற்றி பேச போகிறேங்கிறத வந்து ஒரு சின்ன டைட்டிலாக போடு, க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து சஜஷன் கொடுத்தான். நல்லா இருக்குது சஜஷன். அவனை பற்றி நான் பேசணுமா, அதுவும் இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கணுமா? நான் சொல்லிட்டேன், இனி ஒரு 4 வருஷத்துக்கு பிரியாணி எதுவும் கேட்கக்கூடாது. நானே பிரியாணி சாப்பிட மாட்டேன், சமைச்சு சாப்பிட மாட்டேன். அவனுக்கு நான் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நான் கேட்டேன், நீ என்ன எனக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு நான் ஸ்வீட்ஸ் கொடுப்பியா இல்லை பொங்கல் கொடுப்பியா? நான் மட்டும் உனக்கு பக்ரீதுக்கும் ரம்ஜானுக்கும் பிரியாணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சேன். அவன் வந்து இந்த தடவை எனக்கு ஸ்வீட்ஸு கேட்காமலே அனுப்புகிறேன்ட்டான். பார்ப்போம் அனுப்புகிறானா இல்லையான்னு. அது ஒன்று. வேறு ஸ்ரவன் எனக்கு என்னோடய ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்னோடய லெக்ஸு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் லெக்ஸ் ரொம்ப செக்ஸியாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கே பிடிக்கும், என்னோடய ஒவ்வொரு பாடி பார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் குட்டி தொப்பை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு அனுப்புனேன். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நான் அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து சேச்சி ஒரு ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்லாம் கேட்டான். பார்த்தா அவங்களுக்கு அயன் பாக்ஸ் வேணுமா, கொடுத்துட்டேன். அப்புறம் குப்பை வைக்க கீழே போனேன். பார்த்தா ஒரு பொமரேனியன் டாகு, ஓகேவா. அந்த நான் முன்னாடி பார்த்துருக்கேன். லைக் ரெட் கலரில் பெல்ட் போட்டு ரொம்ப நீளமான ஹெவியான ஒரு செயின் அந்த பெல்ட்டுக்குள்ளே சேர்த்து போட்டிருக்காங்க. என்ன மனசாட்சி இல்லாத ஆனர்ஸ்னு தெரியலை. இவங்கெல்லாம் எதுக்கு நாய்க்கெலாம் வளர்க்குறாங்கன்னு தெரியல. சின்ன வயசுலலாம் பொமரேனியன் டாக்னால் பெரிய ரிச் ஃபேமிலி தான் அங்கே வளர்த்து நான் டிவியில் எல்லாம் பார்த்துருக்கேன். இது ரோட்லேயே சுற்றுது. அதுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் பேக் நினைக்கிறேன், நான் இந்த டாக் வந்து சத்தம் போட்டது நான் கேட்டேன். என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுன்னு கீழே போய் பார்த்தா அந்த செயின் ஏதோ ஒரு இடத்துல போட்டு ஸ்டக் ஆகி இதனால் மூவ் பண்ண முடியல. அந்த செயின் ஸ்டக் ஆகிட்டு நான் வந்து அந்த செயினை இழுத்து விட்டேன். ஆனால் அப்போது வந்து என்னால் அந்த செயினை அந்த நாயோட கழுத்துலேருந்து ரிமூவ் பண்ண முடியல. இன்றைக்கி நான் போனேன், அந்த செயின் பாவம் இழுத்துட்ருக்கு. நான் என்ன பண்ணேன், அதுக்கிட்ட போனேன். பாவம் நான் போனதும் உட்காந்துச்சு. அழகாக உட்காந்து லைக் நான் என்னென்ன பண்ணிட்டோம், நான் ஃபஸ்ட்டு அதை நல்லா தலையில் தடவி விட்டேன். அதுக்கப்புறம் பொறுமையாக பெல்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கழட்ட. அந்த பெல்ட்டில் தான் செயினையும் சேர்த்து போட்டிருக்காங்க. மனசாட்சி இல்லாத மிருகங்க அவங்க தான் இந்த மனுஷங்க. சாரி, மிருகங்கன்னு சொல்ல முடியாது, மனுஷங்க. கழட்டி விட்டேன். பாவம் அது எவ்வளோ ஃப்ரீடமாக ஓடிச்சு தெரியுமா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை போய் நல்லா தடவினேன். நான் பக்கத்தில் போனாலே அது அழகாக உட்காந்து என்னை தடவு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. பாவம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், செயின் அந்த கழுத்தில் போடுற காலர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லைக் குப்பை எல்லோரும் போடுற மாதிரி ஒரு இடம், அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் போட்டுட்டேன். யாராவது அதை பார்த்தா என்ன அசிங்கமாக கேட்பாங்க, பட் ஐ டோன்ட் கேர். என்ன கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ரைட்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு டாகை வந்து இப்படி இஞ்சாக சாவடிக்கிற மாதிரிலாம் ஒரடியாக கொண்டிருக்கலாம். ஆக்சுவலி அந்த செயின் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. பாவம் அந்த அது போட்டு ரோட்டில் அதுக்கு நடக்கணும் ஓடணும்னா கழுத்துலேருந்து அதை இழுத்துகிட்டே போகணும், லைக் ஸ்லேவ்ஸ் மாதிரி. ஐ ஹேட் இட். ஐம் கிளாட் ஐ ரிமூவ்ட் இட். அவ்வளோ நிம்மதி எனக்கு. அதுக்கப்புறம் கை வாஷ் பண்ணிட்டு மேலே வந்தேன். அப்புறம் நான் வந்து கம்தி சாங்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஜெப்டோலேருந்து கால்.
என்னடா நம்ம இது ஆர்டர் பண்ணலையேன்னு பார்த்தா மேடம் ஜி வந்து ரோபிகா மேடம் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது மறக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பல்மோனஸ்லேருந்து ஒரு செயின். அதுவும் நல்லா கூட இல்லை. சரி பாவம் தாட்ஃபுல்லாக ஏதோ பண்ணுறான்னு நினச்சிட்டு திட்டலை. ஃபஸ்ட்டு கேட்டேன், அவள் இல்லைன்னு சொன்னால். அதுக்கப்புறம் ப்ராமிஸ் ஆன் மீன்னு கேட்டதுக்கும் அதுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் நான் சொன்னேன், டெலிவர் ஆனால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையாக சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு டெலிவரி வரும்னா 7 மினிட்ஸில் இன்னொரு டெலிவரி வருதுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொக்கே, ஒரு இளநீர் பாட்டில், பவுண்டி சாக்லேட்ஸ் அண்ட் வேறு என்ன மக்கானா. அப்புறம் ஆல் டைம் மை ஃபேவரெட் ஒரு லெட்டர். அதில் அதை ப்ரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. லைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சாட்ஜிபிட்டியாக தெரியல, பட் தாட்ஃபுல்லாக இருந்துச்சு. இருக்கிற கோவம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பட் பரவாயில்ல. அவன் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன். ஏன்னா நான் என் அக்காவோட ஃப்ரெண்டுக்கும் பொக்கே வாங்கி கொடுத்ததுக்கு சண்டை போட்டா. லைக் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் முன்னாடி யாருக்கும் நான் பொக்கே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு. உண்மையிலே எனக்கு அது ஞாபகம் இல்லை. சரி, இன்கேஸ் நான் அப்படி சொன்னால் கூட நான் மறந்ததுனால தான். எனக்கு என்னமோ தெரியல, பொக்கே ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் பொக்கே வாங்கி கொடுத்தேன். இத்தனைக்கும் என் அக்காவும் அவங்களும் வாழ்க்கையில் பொக்கே ரிசீவ் பண்ணதே இல்லை. ஐ ரியலி டிட் குட்னு தோணுச்சு. அதொன்னா ஐயோ, இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஸோ அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் வந்து மாப்பெல்லாம் போட்டேன், வீடு சுத்தம் பண்ணேன். அப்புறம் மென்டலிஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். க்ளாடில் எனக்கு க்ரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணேன். அப்புறம் ஹைலைட்டான ஒரு விஷயம், அதுதான் இம்பார்ட்டண்ட், அது சொல்ல நான் மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்துச்சு, ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இயர்ஸ் பேக், ஒரு 2021 நினைக்கிறேன். ஓகே, அமேசானில் ஒர்க் பண்ணிட்டுருக்க டைமு. அப்போ இருந்த என்னோடய கேட்டு, நான் வேளச்சேரியில் இருந்தேன். அப்போ என்னோடய அந்த சொத்து வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போகலை, லைக் அதுக்கு அடிபட்டு இறந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு, இறந்து போயிருக்கோம். ஸோ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி, அப்செட் ஆகி, வீட்டில் ஃபோன் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது மனோ கூடயும் சண்டை. நான் வந்து அப்போது வீட்டுக்கு போனேன், எங்கள் வீட்டுக்கு, கேரளாவில் இருக்கிற வீட்டுக்கு. அங்கே நான் 26 days இருந்தேன். அங்கே தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அங்கே தான் இருந்தேன். அண்ட் கை வலி இருந்துச்சு அப்போது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அங்கே தான் இருந்தேன். என் ஃபாதர் என்ன பண்ணார், அந்த டைமில் ஒரு 800 என்னமோ கொடுத்துட்டு மேட்ரிமோனியில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணார் எனக்கு. அண்ட் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ண. நானும் இந்தியன் மேட்ரிமோனியா, தமிழ் மேட்ரிமோனியா, கேரளா மேட்ரிமோனியா தெரியல, ஏதோ ஒரு மேட்ரிமோனியில் நானும் ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் வேணும்னே தம் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், இஷ்டத்துக்கு போட்டு விட்டேன். லைக் அது போட்டும் எவன்டா நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவான், அந்த மாதிரி தான் போட்டேன். ஆனால் அப்போது எனக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு. அதில் ஒருத்தவங்களோட கதை தான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்க பேர் நதி. எனக்கு ஃபுல் நேம் தெரியாது, நதின்னு வரைக்கும் தான் தெரியும். என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணார், நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஃபேஸ்புக்கில் நான் இன்றைக்கோ போட்ட ஒரு போஸ்ட்டு, 2019 ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்கு எந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னு. அந்த போஸ்ட்லாம் படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, கட்டினா என்ன தான் கட்டணும்னு ஒத்தக்கால நின்னாங்க. நான் வந்து இன்ஸ்டாலேயே மெசேஜே பார்க்க மாட்டேன்னா அவ்வளோ மெசேஜஸ் வரும். நான் ரொம்ப லேசி. நிறைய அப்ரோச் பண்ணாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு ராவில் தான் ஒரு பையன் வேணும் வருஷமாக. லைக் எனக்கு அது ஒரு ஹஞ்சு, ஹிந்து பையன் ராவில் ஆரம்பிக்க அந்த பேர், டாலாக இருப்பாங்க,
இதுதான் என்னோடய ஹஞ்சு, அது அதுதான் நடக்கும்னு எனக்கு தோணுது, நீங்கள் இல்லை அந்த மாதிரி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எப்போவுமே எனக்கு மெசேஜ் அனுப்புவார், டெய்லி மெசேஜ் அனுப்புவார். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் எல்லாம் அனுப்புவார். லைக் இடையில 2 இயர்ஸ் பேக் நான் அவர் கூட ஷோலிங்கநல்லூரில் வந்த டைமில் நான் அவர் கூட டீ குடிக்க போயிருந்தேன். அது ஒன்று தான். அப்போ அவருக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, பேபி எல்லாம் ஆகிடுச்சு. ரொம்ப கேட்டிருந்தப்போ நான் அப்போ பார்க்கும்போதெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். என்னோடய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணுவார், மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். இப்போ நான் ஏன் அவரை பற்றி சொல்கிறேன்னா, நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதாவது பக்ரீது, அதனால் நாளைக்கு பக்ரீது, உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மேபி நான் ஆஃபீஸ் போயிடுவேன், லீவ் எடுக்க சான்ஸ் இல்லை, எனக்கு யூஎஸ் ஹாலிடே தான் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா பண்ண பிரியாணி பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன், என் கூட லஞ்ச் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படி ஆன் ஆகிடுச்சு. இது யாரும் அப்படி கேட்டதே இல்லை இது வரைக்கும். அப்புறம் என்ன சொன்னார், நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம், சரி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், ஆஃபீஸ்க்கே அனுப்புகிறேன், சாப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிடணுன்னு இருக்குது, ஆனால் வீட்டோட சிச்சுவேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, எப்போவுமே நீங்கள் லைஃப்பில் ஒரு ப்ரெஷியஸான பர்சன், மறக்கவே மாட்டேன் பர்த்டே உங்களை அப்படின்னு அந்த கதையும் சொன்னார். கட்டணுன்னா உங்களை தான் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களோட எஃபி போஸ்ட்டில் இம்ப்ரெஸ் ஆனேன், பட் ஆனால் கட்ட முடியலை, அந்த மாதிரிலாம் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னையும் மதித்து ஒருத்தங்க, இத்தனைக்கும் நான் அவருக்கு எப்போது தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அவர் சொன்னது really felt good. Thank you நதி. அதான். அப்புறம் நதியோட கதை முடிஞ்சிடுச்சா. அப்புறம் பேபிமா, ஐயோ அவள் கதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்க, எங்கே போய் முடிக்க எனக்கே தெரியலை. அதுக்கு நான் சொல்லாமலே இருக்கேன், தான் பெட்ரு. பேபிமாவோட குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வருது ஜூன் 4. அவள் வேறு எனக்கு புருஷன் கூட இருக்க பிடிக்கல, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு நிற்கிறா, டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்கிறா, ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறா. எனக்கு தெரியும், எனக்கும் அவளுக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை வந்திருக்கு. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு கேப் எடுத்துப்போம், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம். அவள் சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் நியாயம் தெரியுது. ஏன்னா அவள் அப்படி தான், ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பிடிக்கலனா கொஞ்சம் கேப் எடுத்துப்பாள், அதுக்கப்புறம் அவள் ஓகே ஆகிடுவாள். அவளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, அவளோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியோடு அவளால் மிங்கிள் பண்ண முடியலை. நிறைய ரீசன் சொல்கிறா, என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. அவள் சொல்கிறதும் ரைட்டுன்னு தோணுது, பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹியர் சச்சினோட அவளோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி சைடு, ஈவன் சச்சினோட சைடு கூட. அதுக்கப்புறம் அவள் ஒரு வேர்ட் சொன்னாள், என்ன தான் இருந்தாலும் யூ ஆர் மை லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா. அவள் என்ன நெஞ்சு நக்கிட்டா, அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அதான் அவள் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஜூன் 4 அவள் வேறு ஏர்பிஎன்பி எடுத்துகிட்டு அதில் தான் என்னை கூப்பிட்ருக்கா. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பிரச்சனை வந்தாலும் அதான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியணும்னு நினைக்கிறேன். விஷ் பண்ணுறேன். அப்புறம் என்ன, கார்த்து மெசேஜ் பண்ணாங்க, அவங்க நேற்று சாரி கட்டியிருக்காங்க போல், மிஸ்யூன்னு அனுப்புனாங்க. நானும் மிஸ் பண்ணுறேன். கை வலி இருந்துச்சு நல்லாவே, அதனால் சமைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மதியம் சமைக்கல, ஆனால் நைட்டு சமைச்சேன். ரைஸு, புளிக்குழம்பு, அப்புறம் ஆம்லெட் பண்ணேன். ஃபன் என்ன தெரியுமா, புளிக்குழம்பும் ஆம்லெட்டும் அட் அ டைம் பண்ணிகிட்ருந்தேன். ரெண்டும் ஒரு மண்சட்டி, ஒரு பேனு. நான் ஆம்லெட்டுக்கு கடுகு போட போனேன்,
நல்ல வேளை ஏதோ ஒரு மொமெண்ட்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டு மறுபடியும் புளிக்குழம்புல போய் கடுகு போட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கஷ்டம். அன்றைக்கி அழுதுருப்பேன். ஆம்லெட்டில் கடுகு விழுந்து அந்தளவுக்கு அவுட் ஆகிருந்தேன் நான். ஏதோ யோசனையில் மூழ்கி இருந்தேன். அவ்வளோதான். வேறு என்ன? ஆமாம், அவ்வளோதான். டே டன்.